இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். நெறியிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்கை என்ற எண்ணமும் நீ அறியாத எமக்குள்ளதோ ஐயா பராதரணியான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நீங்கள் துடிப்பவர்க்கென்ற சுதந்திரம் பராதரணியான சுதந்திர ஆட்சி செய்கின்றது. கண்ணா ஆடாது அசங்காதுவா கண்ணா நீ ஆடாது அசங்காதுவா கண்ணா உன் ஆடலும் நீரழு புவனமும் அசைந்து அசைந்தாடதே எனவே ஆடாது அசங்காதுவா கண்ணா பாடலை காண உன் ஆடலை காண தில்லை அம்பல தீரை மனு ஆடலை காண தில்லை அம்பல தீரை மனு தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். ஆடலை கோகுலம் வந்தார் ஆதலினால் சிறியாதவனே ஆதலினால் சிறியாதவனே ஒரு மாமயில் சிறகடி மாதவனே ஆதலினால் சிறியாதவனே ஒரு மாமயில் சிறகடி மாதவனே அசங்காது கண்ணா Margaret. And Gurudeva, please speak about surrender. சரணாகதி பற்றி விளக்கணும்னு கேட்குறாங்க. யோகம்ங்கிறது கட்டுதல், சரணாகதி என்ற தியாகம் என்பது விடுதல். கட்டுதல் என்பது பலவந்தமாக பிணைக்க வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும், அதிக சிரமம். சரணாகதி என்று சொல்லக்கூடியது இந்த தியாகமானது விடுதல். விடுதல் என்பது ஒரு நாமரூபமுள்ள இறைவனிடமோ சுந்தரனுடைய சத்குருவிடமோ நம்மால் ஒன்று இயலாதையா, நாம் அசக்தன், காரிய காரணம் ஒன்றும் தெரியாது, எந்த இயக்கமும் என்னிடம் இல்லை, நாம் எந்த நாடி ஒரு பதுமையே, உன்கை கருவியே, உன்கை ஆயுதமே, அனைத்துக்கும் நீயே கற்றா, புண்ணியமோ பாவமோ நன்மையோ தீமையோ சுகமோ துக்கமோ எதுவானாலும் சரி எல்லாம் உன் பொறுப்பே,
இருந்து வரக்கூடிய தூர சிரமங்களுக்கும் மனோபாதைகளுக்கும் இடம் கூடாதபடி எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, பிரபோ நீ ஆக்குவாயோ அழிப்பாயோ நீயே கதி என முடியுமா நம்பிக்கையோடு விடுவது சரணாகதி. There are two things. One is yoga. Yoga means binding with force. Forcefully we are binding, controlling our breath. All these things belongs to this yoga. That is, with a great force we are binding. It is very, 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 very difficult. Another path is surrender, saranagati. Surrender means leaving aside everything. Sacrifice. One is yoga, that with great force we have to control our breath and other things. Another one is surrender, that is sacrifice. It is very easy. You choose a Lord with the name and form, you surrender to Him. Or you surrender to your Sadguru. We are a puppet, we are an instrument, we are a tool. We don't do any activity. Whether you create it, make it, or whether you destroy anything, whatever happens, whatever comes, whatever goes, everything in your hands. That is full surrender. We don't know anything. It is your responsibility, good or bad, merits or demerits. We don't know anything. Totally surrendering to the Lord or Sadguru is sacrifice. We will become a action-free, actionless puppets. A puppet or a tool or instrument in His hands. That is full surrender. உதாரணத்துக்கு ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியானது ஒரு ஜீவனை கொலை செய்யவும் உதவும். அதே கத்தியானது ஒரு டாக்டர் இருக்கும்போது ஒரு ஜீவன் அறுவை சிகிச்சை செய்து உயிர்ப்பிக்கவும் முடியும். அந்த கத்தி சொல்லுமா, நான் இன்னாரை கொண்டு விட்டேன், நான் இன்னாரை காப்பாற்றினேன் சொல்லுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது, சொல்ல இயலாது. அப்படி கத்தியை போன்று நம் சரீரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லாம் நீ உன்னையெல்லாம் வேறு கதி இல்லை என்று முழு நம்பிக்கை வைராக்கியத்துடன் பகவானையோ குருவையோ சரண் முக்கியம். அந்த கத்தி சொல்லாது. அந்த கத்தி எவன் உபயோகப்படுத்தினானோ அவனுக்கு தான் பண்ணணும். கொள்வதற்கோ ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கோ எவன் பயன்படுத்தினானோ அவனுக்கு அந்த புண்ணியமாகவும் சேரும். அப்போ நம்ம சரீரத்தை பகவானை பரிதாகவும் கருவியாகவும் பயன்படுத்தி விட்டால் எல்லா பொறுப்பும் அவன் ஏற்றுக்கிறான். அப்படி அவனை ஏற்றுக்கொள்ள செய்வது தான் சரணாகதி. எனக்கு இந்த வேணும், இப்படி நடக்கணும், இப்படி கிடைக்கணும், இப்படி அனுபவிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இல்லைனால் அது சரணாகதி இல்லவே இல்லை. சரணாகதி பேசிக்கிறோம், சரணாகதி பண்ணலை. We should surrender to a Lord or a Sadguru. You are everything with faith and dispassion. There is a knife, and there are two persons. One is a murderer, another one is a surgeon. Surgeon uses this knife to save his patient. He does operation and saves a patient with a knife. Another person is a murderer. He kills a person with a knife. Only one knife is there, but two purposes. It solves two purposes. One, it does murder. It is murdering a person, and it is saving a patient. So we should become like a knife. Knife will not say, I have killed that person. Knife will not say, I have saved a person. The person who uses the knife will get merits and demerits. The murderer will get the demerits, and the surgeon will get the merits. So knife is inactive. The person who uses is an active person. He is responsible for the merits and demerits. So we should be like a knife. We should surrender to the Lord or Gurudev or Sadguru and
We don't know anything. You are our refuge. We don't have any shelter other than your holy feet. Whatever you do, you do. We don't have any likes and dislikes. Whatever happens, whatever goes, whatever comes, everything in your wish, all are your wishes. We don't have any other likes and dislikes. So, this full and perfect surrender to a master or a lord is known as sacrifice, surrender. Here there should not be any question, there will be no question. The surrender is full and perfect, there will be no question. இப்படி அர்ப்பணம் பண்ணி எல்லாம் நீயே அர்ப்பணம் பண்ணி செய்யக்கூடிய காரியங்களில் நிறைய பாபங்கள் சேருமே, அகங்காரம் உண்டாகுமே, ஏதாவது துணிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணிடுவானே, கொலை செய்யவோ கொள்ளி அடிக்கவோ அல்லது அடாத காரியத்தை பண்ணுறதுக்கோ ஏதுவாகுமேங்கிற மாதிரி பயம் உண்டாகலாம். நீ என்று முழுமையாக சரண் புகுந்தாயோ உன்னை அவன் பார்த்து கொள்வான். இப்படிப்பட்ட காரியங்களோ அசம்பாவிதங்களோ நடக்க விடாதபடி பார்க்க வேண்டிய பொறுப்பு அவன் பொறுப்பு, உன் பொறுப்பு இல்லவே இல்லை. நீ எந்த விதமான ஒரு கர்மாவுக்கும் நீ பொறுப்பாக மாட்டாய். ஒரு கருவியாகவே பயன்படுத்தப்படுவாய். அந்த கருவியை இயக்குவோன் தான் அதுக்குள்ளே பொறுப்பாவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தீய காரியங்களை செய்ய உங்களால் முடியாது. பிரமாணமான உண்மை. முழுமையாக நம்பலாம், ஆனால் முழுமையாக நம்பிக்கை இருக்கணும். நீ தான் கதி என்று நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி நடக்கணுமே, இப்படி கிடைக்கணுமே, இது இருக்கணுமேங்கிற மாதிரி எண்ணம் இருந்தாலும் அதை சரணாதி பண்ணவே இல்லை. இப்படி முடியணுமே, இப்படி கிடைக்கணுமே, இதுதான் நடக்கணுங்கிற மாதிரி உன் மனதினுடைய உடப்பட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சரணாதி இல்லவே இல்லை. வியாபாரம் பண்ணுறாய். வியாபாரம் பண்ணுறதுக்கு பகவான் பொறுப்பு இல்லை. So you are everything done by you. That means the surrender. If we perform full and perfect surrender, then the person, the Lord or Sadguru, will use your body. Your body will become an instrument. And you will not ask any questions. Whatever you receive, whatever you give, whatever you come, wherever you go, whatever karma you perform, you are not responsible. The person who uses your body, physical body, the Lord or Sadguru, is responsible for all your karma. Then the devotees may ask a question. If you surrender everything to the Lord or Sadguru, with the attitude of you are everything done by you, is it possible? There are possibilities for us to do a murder, or there is a possibility to do some bad karma, evil act, or defective acts, or you will speak some scornful words. How can you free from bad karmas, evil karmas, or scornful words? If our surrender is full and perfect, it is impossible to perform any evil thing, evil act. It is impossible to speak scornful words or the words which hurts the feelings of others. So if our surrender is full and perfect, the Lord or Sadguru will take care of our thoughts, words and actions, and He is responsible for our actions. He is responsible for our words and actions. That is a full and perfect surrender. If the surrender is full and perfect, we cannot do any bad thing. We will be free from evil acts, free from evil words. We will be totally free from all these karmas. We will be free from even merits and demerits. Both, we don't want both. Merits also we don't want, demerits also we don't want. Everything will be taken care of by the Lord. Is it possible to accept this teaching? Yes. Surrender. அந்த வகையில் உன் உள்ள சுத்தமாக இருக்குமா? என் உள்ள இருந்து உணர்றதுனால சொல்கிறான். Your heart is very pure. Since He is inside in your heart, He is staying in your heart, He authentically says that you have pure heart. சரணாகதிகளில் பெரும்பாலும் நீங்களுடைய இயக்கம் எப்படி இருக்க வேண்டும்னா,
விலகிய உள்ளம் உள்ளவராக இருக்கிறீங்க பெரும்பாலும் எல்லாருமே. ஒரு சொந்தமான நிகழ்ச்சி கண்டால் அவங்க உள்ளம் பொறுக்கலை. ஐயோ இப்படி நடக்குதே, இப்படி அவஸ்தைப்படுதே, இது விவகாரம் பண்ணணுமேங்கிற மாதிரி நம்ம துடிப்போடு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த நேரங்களில் இந்த நான் எனதுங்கிற மட்டும் நாசம் பண்ணி எது கொடுத்தாலும் சரி, நான் கொடுக்கவில்லை, பகவான் கொடுக்கிறான், பகவான் பொருள் கொடுக்கிறான், அந்த பொருளை பகவானுக்கே கொடுக்கிறோம். வாங்கப்பட்டதும் பகவானே, குருதேவரே, கொடுக்கப்பட்ட பொருளும் குருதேவருடையது, பகவானுடையது. கொடுக்கப்பட்டவனும் பகவானே, குருதேவரே என்று இந்த மூணை ஒன்றாக்கிட்டீங்கன்னா அந்த கர்மாவுக்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீங்க. ரொம்ப இயல்பாக முடியும். அந்த கர்மாவுக்கு எந்த விதமாக புண்ணியமோ பாவங்களும் சேராது. ஏற்ற வந்த கர்மா ஒழுங்காக முடியும், ஆனால் ஜென்மா இல்லை. நான் கொடுக்கிறேன், என்னுடைய பொருள், என்னுடைய பணம் இன்னாருக்கு கொடுக்கிறேன் என்று இன்னாருக்கு நாமரூபத்தை கொடுக்கிறாய். கொடுக்கப்பட்ட பொருளுக்கும் எனது என்ற ஒரு விரும்பு பாராட்டுகிறாய். கொடுக்கப்பட்டதும் நான் என்று அகங்காரத்தை பாராட்டுகிறாய். இந்த 3 நிலையில் பாராட்டுறதுனால புண்ணியபாவம் இலகுவாக பற்றும். அதனால் கண்டிப்பாக ஜென்மம் உண்டு. இப்படி மாற்றிப்படிங்கோ, அவசியம் முடியும். All of you have mellowed hearts, and when you happen to see a person in agony or suffering, your heart automatically melts and you feel mercy. Whatever you give, whatever you receive, you must have the attitude that we are not the doer. We should be free from I and mine. We happen to give something to a person and you think that we are not the giver. The beneficiary is the Lord. The benefactor is the Lord. And the product, any article which you give belongs to Him. Destroy I and mine in your words and actions. Suppose you are donating money or donating anything, you must have the attitude that we are not the doer, we are not the donor. The Lord is the donor. The beneficiary is the Lord. Benefactor is the Lord. And the product, any article which you give belongs to the Lord. If you give with I and mine, then you are giving a name and form to that person. Oh, I gave to my wife, I gave to that poor fellow, I gave to my friend, I gave to my relative. So you give a name and form. Then with I, we create a doership. I gave, it is my property, my belongings, my earnings, my money. That I is developed. Then we create the doership, possessiveness. It is my property, my money. So in 3 ways we are accruing new karmas. One is we think that we are giving to a particular person, a friend or a relative or a co-worker or a subordinate, somebody, we are creating a name and form. Then we are ourselves creating the doership. I am giving, I am a man, this is my earning, this is my grandfather's property. So you create this I. Then you create the, say money or anything, it create that it is mine, my property. So I by me and mine. These 3 are combined. If you have these 3, whatever you give, then you are accruing merits and demerits. It may be merits, it may be demerits. You are accruing new karma. So avoid I and mine in all your words and actions. Then you cannot accrue any new karma and you will attain the liberation. There will be no future birth. Future birth is assured if you do anything with the I and mind. If there is no I and mind, there cannot be any future birth.
சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ஐ மை டை யூ ஆர் ஒன். அர்த்தங்களா? In a nutshell, we can say, I by me, mine die. I and mine die. And you are one and சிந்தஞ்சிறு பதங்கள் சீலம் போதித்திடுமே. சின்னஞ்சிறு பதங்கள் சீலம் போதித்திடுமே. அதை செவி மறுத்த பிறவே மனம் கழித்திடுமே. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ